வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு வருஷத்துல வளையலும் தோடும் வாங்குறதுக்கான சேவிங்ஸ் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு வளையல் தோடு வாங்குறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வந்து எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பணத்தை வந்து மிச்சப்படுத்தி சேவிங்ஸ் பண்ணி இந்த மாதிரி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். நம்ம கோல்டு சேவிங்ஸாக இருக்கட்டும், மணி சேவிங்ஸாக இருக்கட்டும், நிறைய பார்த்துருக்கோம். இப்போ இடையில வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, வீடு கட்டுறதுக்கு, அதுக்கடுத்து வந்து இடம் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து சேவிங்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வளையலும் தோடும் வாங்குறதுக்கான சேவிங்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு வந்து வளையல் தோடெல்லாம் எடுக்கிற மாதிரி பிளான் இல்லை அப்படின்னாக்கா, இதே அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சு இதில் வர்றது மாதிரியான கிராமுக்கு வந்து நீங்கள் வேறு திங்ஸ் கூட வாங்கலாம். கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படின்றது வந்து லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படின்றத வந்து பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து அட்சய திருதியை வந்து கொண்டாடப்படுது. கண்டிப்பாக நீங்களுமே வந்து நல்லா அதை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களால் தங்கம் வாங்க முடியும் அப்படின்னாக்கா தங்கம் வாங்குங்க. தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளி வாங்க ட்ரை பண்ணலாம். வெள்ளியும் வாங்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக மஞ்சள், குங்குமம், பூ, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாங்கி வைங்க. கல்லுப்பு வாங்கி வச்சு சாமி ரூமில் வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து உங்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த அட்சய திருதிக்கு வந்து யாரெல்லாம் நகை எடுத்தீங்க அப்படின்றத வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்துட்டு என்னுடைய மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நகை எடுத்தீங்க, எவ்வளோ அது வந்து கிராம் வந்தது, எவ்வளோ ரேட் வந்தது, ஃபுல்லாக டோட்டலாக சேர்த்து எவ்வளோ வந்தது, அது மாதிரியான டீட்டெயிலாம் வந்து அந்த பில் டீட்டெயிலோட எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுமே வந்து ஏதாவது ஒரு பிளானில் இருந்தாங்க, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு செயின் எடுத்துருக்கிறீங்க அப்படின்றப்போ அதை வந்து நீங்கள் அந்த பில் டீட்டெயிலோடு வந்து ஷேர் பண்ணிக்கிறதுனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே, டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட் வருது, இந்த மாதிரி வந்து நம்மளும் பிளான் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம கோல்டு அப்படின்றப்போ நமக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த தங்கம் அப்படின்றது வந்து பயன்படும். நம்ம வந்து தங்கம் நகையாக வந்து பயன்படுத்துகிறத தவிர நமக்கு வந்து அது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபினான்ஷியலாக அது வந்து பெரிய சப்போர்ட்டிவாக நமக்கு வந்து இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, இப்போ நிறைய பேர் வந்து ரீசெண்டாக வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு வந்து சேவிங்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறது வந்து கோல்டு தான். நம்மக்கிட்ட வந்து கோல்டு அதிக அளவில் இருக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி நம்ம வந்து இடமோ வீடோ வந்து வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லது. இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து தங்கம் வாங்கியிருந்தோம், நல்ல ஒரு கிராம் வந்து வாங்கி சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அதோடைய மதிப்பு இந்த ஒரு 10 வருஷ கேப்லேயே வந்து நமக்கு நல்லாவே தெரியும். பயங்கரமாக விலை ஏறி இருக்குது அப்படின்றப்போ நமக்கு அது வந்து பெரிய லாபமாக மாறி இருக்கும். அதனால தான் சொல்கிறது, இப்போ வந்து நம்ம வந்து விலை ஏறி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணுறதை நிப்பாட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அதோடைய விலை வந்து ஏறிடும். அப்போ வந்து அது வந்து நமக்கு ஒரு பெரிய லாபமாக மாறி நிற்கும். அதுக்காக தான் சொல்கிறது, தங்கம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மில்லிகிராம் அளவுலையும் கிராம் அளவுலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதை வந்து எக்காரணத்தை முன்னிட்டு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறது மூலமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும், உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆர்வம் வரும். அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறேன். கண்டிப்பாக வந்து தங்கம் சேமிக்கிறதை எக்காரணத்தை முன்னிட்டு நிப்பாட்டிடாதீங்க. இந்த வீடியோவில் வந்து அவங்களுடைய குழந்தைக்கு வந்து தங்க வளையல், அதுக்கடுத்து வந்து தோடு எடுக்கிறதுக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. தங்க வளையல் அப்படின்றப்போ 1 பவுனில் இருந்தே நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது 2 வளையல் வந்து 1 பவுனில் கிடைக்கும். இதுவே வந்துட்டு அது குழந்தைக்கு அப்படின்றப்போ கொஞ்ச நாள் தான் போட முடியும். இது வந்து ஒரு சின்ன ஐடியா தான். இப்போ வளையலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்றப்போ நம்ம வந்து கொஞ்சம் வருஷங்கள் தான் போட முடியும். இதுவே வந்துட்டு வளையல் மாடல்லே வந்து பிரேஸ்லெட் இருக்குது. எவ்வளோ நம்ம வந்து உடல் பருமனாக இருந்தாலுமே நம்ம வளர வளர அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது வந்து ஒரு 1/2 பவுனில் இருந்தே நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்றப்போ அந்த மாதிரி சூஸ் பண்ணி நம்ம போடுறோம், அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம வாங்குகிறோம் அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ குழந்தைக்குன்னு எடுக்கிறப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான் போட முடியும் இல்லையா, அதனால் அது மாதிரி சொல்கிறேன். இது வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து எப்படி விருப்பப்படுறீங்களோ அது மாதிரி எடுத்துக்கலாம்.
அதுக்கடுத்து தோடு அப்படின்றப்போ 1 கிராம்லேயே வந்து நம்மளால நல்ல தோடாகவே எடுக்க முடியும். இப்போ நான் பாப்பாவுக்கு வந்து எடுத்துருக்கிறது வந்து காட்டுறேன். அவங்க ரெகுலராக அதான் போடுவாங்க. இந்த மாதிரி 1 கிராமில் வந்து நிறைய தோடு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்றப்போ அவங்க மாற்றி மாற்றி போடுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த 1 கிராம் அப்படின்றப்போ ரொம்ப சின்னதாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. நம்ம காலேஜ் போகிற பசங்க கூட போடுற அளவுக்கு நல்லாவே இருக்கும். நான் அந்த தோடு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. காட்டுறப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ 1 பவுன் வந்து வளையல், அதுக்கடுத்து 1 கிராம் தோடு அப்படின்றப்போ 9 கிராம் வந்து டோட்டலாக சேர்க்க வேண்டியிருக்கும். இந்த 1 வருஷத்துக்குள்ள 1 கிராமுடைய ரேட் வந்து 7,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வச்சு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சேவிங்ஸ் பிளான் வந்து இந்த 7,000 ரூபாய் 1 கிராம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதில் 2 விதமான சேவிங்ஸ் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு சிட்டு. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கோல்டு சிட்டுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா ரொம்பவே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அமௌண்ட்டில். இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறப்பவே உங்களுக்கு தெரியும், கோல்டு சிட்டு போட்டு எடுக்கிறதுக்கும் பணமாக சேமித்து வச்சு எடுக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அமௌண்ட் அப்படின்றது உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். இப்போ கோல்டு சிட்டு போட்டிங்க அப்படின்னாக்க 12 மந்த், அதாவது 12 மாதம் ஸ்கீம் எல்லாம் இருக்குது. அது வந்து சூஸ் பண்ணி போடலாம். இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா 15 மாதம் வரைக்குமே போடுறது மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கட்டிடுறோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து 0.756 மில்லிகிராம் கிடைக்கும். இது வந்து அப்படியே கரெக்டாக இதே அளவில் தான் கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. விலை வந்து குறையிறப்பெல்லாம் நம்ம வந்து இந்த சிட்டு கட்டுறோம் அப்படின்றப்போ நமக்கு ரொம்பவே லாபமாக இருக்கும். இது வந்து தங்கத்தில் வர வைக்கக்கூடிய சீட்டுன்னு சொல்லுவோம். திருச்சியில் வந்து அட்சய சீட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதுக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமான பேர் இருக்கும். தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய சீட்டு அப்படின்னு சொல்லி கேட்டு போட்டிங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து அதை வந்து தங்கமாக வரவு வச்சுட்டே வருவாங்க. அது வந்து நமக்கு ரொம்பவே லாபமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து செய்கூலி சேதாரம்லாம் இல்லாமல் எடுக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து நிறையவே இதில் லாபம் இருக்கும். இப்போ இன்னைக்கு ரேட் வந்து 6,615 ரூபாய் அப்படின்றப்போ நம்ம 5,000 ரூபாய் கட்டுறோம்னாக்கா இந்த அளவில் வந்து நமக்கு கோல்டு கிடைக்கும். அதாவது 0.756 மில்லிகிராம் கிடைக்கும். இதுவே 12 மாதத்துக்கு இது மாதிரி நம்ம பிளான் பண்ணி விலை குறையிறப்ப கட்டிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து ஷியராக 9 கிராம் சேர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 9 கிராம் தான் நமக்கும் தேவை இல்லையா? அதனால அந்த 9 கிராம் சேர்க்கறதுக்கு வந்து மாதம் ஒரு 5,000 6,000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்றப்போ நம்மளால ஈஸியாக சேமிக்க முடியும். இதில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதாவது சேர்ற தங்கத்துக்கு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது செகண்ட் பிளான் வந்து பார்ப்போம். இது வந்து பணமாக சேமித்து வச்சு நம்ம வந்து வாங்குறது. நம்ம வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக பணமாக சேமித்து வச்சுட்டு நம்ம போய் வாங்குகிறோம் அப்படின்றப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ 1 கிராம் வந்து அதே 7,000 ரூபாய்க்கு வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். 7,000 ரூபாய் வந்து 9 கிராமுக்கு வந்து வாங்கணும் அப்படின்றப்போ 63,000 வரும். இதில் வந்து 12% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னாக்கா 7,560 ரூபாய். இதுவே வந்துட்டு உங்களுக்கு அந்த வளையலுக்கும் தோடுக்கும் தனித்தனி வேஸ்டேஜ் இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து அதிகரிக்கவும் செய்யும். அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 3% வந்து ஜிஎஸ்டி, அது வந்து 2,117 ரூபாய் வரும். அப்புறம் எக்ஸ்ட்ரா கிராம், ஏன்னா கரெக்டாக 9 கிராமுக்கு எடுக்க முடியாது, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிராமுக்கு ஒரு 2,000 ரூபாய் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்க்கும் ஒரு 2,000 ரூபாய். டோட்டலாக வந்து 76,677 ரூபாய் வருது. நம்ம வந்து இந்த மிச்சம்லாம் போட்டு நம்ம ஒரு 77,000 சேமிக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த 77,000 வந்து ஒரு நாளைக்கு 211 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 365 நாளைக்கு எடுத்து வைக்கணும். இல்லை வாரக்கணக்கில் சேமிக்கிறோம் அப்படின்றவங்க வந்து ஒரு வாரத்துக்கு 1,481 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 52 வாரத்துக்கு எடுத்து வைக்கணும். இதுவே வந்து மாதம் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து 6,417 ரூபாய் வந்து 12 மாதத்துக்கு எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி தான் எடுத்து வச்சோம் அப்படின்றப்போ கேஷாக எடுத்து நம்ம வாங்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ கேஷும் எடுத்து நம்ம வாங்குறதுக்கும் சிட்டு போட்டு வாங்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து டோட்டலாகவே வந்துட்டு நம்ம வந்து ஒரு 5,000 ரூபாய் தான் மந்த்லி கட்ட போகிறோம். ஆனால் இதில் வந்து நம்ம கேஷாக எடுத்து வைக்கிறப்போ 77,000 ரூபாய் அப்படின்றது வந்து ஒரு மாதத்துக்கு 6,417 ரூபாய் வரைக்கும் எடுத்து வைக்கணும். 5,000 ரூபாய் எங்கே இருக்குது? 6,417 ரூபாய் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறது, நம்ம வந்து சிட்டு போட்டு எடுக்கிறது அப்படின்றது வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நகை எடுக்க பிளான் பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்ம வந்து சிட்டு போட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு வருஷத்துக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு 9 கிராம் வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும் அப்படின்றது வந்து உண்மையாகவே நல்ல விஷயம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் வந்து அந்த 1 கிராம் தோடு பாப்பாவுக்கு வாங்கினது. இது மாதிரி வந்து நிறைய எடுத்திருக்கிறேன். இப்போ பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 1 கிராம், ரெண்டும் சேர்த்து 1 கிராம். பக்கத்தில் காட்டுறேன். நல்லா பெருசாகவே இருக்கும். நம்ம வந்து போடுறப்போ நல்லா
பார்க்கறதுக்கு நல்லா பார்வையாகவே இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு 4, 5 தோடு வச்சுருக்குறாங்க டிசைனாக. இது மாதிரி நம்ம எடுக்கிறப்போ நமக்கு வந்து காலேஜ் போகிற அளவுக்கு கூட நம்ம போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் மாற்றி மாற்றி போட்டுக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.